நடிகர் பாலா என்பவர் தனது சொந்த செலவில் ஆம்புலன்ஸ்களை வழங்கி வருகிறார். அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நெக்னாமலை மலை கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 5வது ஆம்புலன்ஸை மலை கிராம மக்களிடம் வழங்கினார். இது குறித்து பேசிய அவர், சில ஆண்டுகளுக்கு முன்பு விபத்து ஒன்றை நேரில் பார்த்தேன். அந்த விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்திருந்தார். அப்போது அங்கே கூடியிருந்த அனைவரும் ஆம்புலன்ஸிற்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டனர். சம்பவ இடத்துக்கு தனியார் மற்றும் அரசு ஆம்புலன்ஸ்கள் வந்தடைந்தன. தனியார் ஆம்புலன்ஸில் தான் ஏற்ற வேண்டும் என கூறி அங்கே சண்டை நடந்தது. தனியார் ஆம்புலன்ஸில் ஏற்றினால் தங்களுக்கு பணம் கிடைக்கும் என்பதால் அந்த பிரச்சனை ஏற்பட்டது. அதனை பார்த்த போதிலிருந்து இலவச ஆம்புலன்ஸ் ஒன்றை வாங்க வேண்டும் என்று நினைத்தேன். அந்த சமயத்தில் என்னிடம் பணம் இல்லை. ஆகையால் பணத்தை சேர்த்து சில மாதங்களுக்கு முன்பு அறந்தாங்கில் செயல்பட்டு வரும் அறக்கட்டளைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தேன். அடுத்து ஈரோடு மாவட்டம் குன்று என்ற மலை கிராமத்தில் நிறைய பேர் பாம்பு கடித்து இறந்து போகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அதற்காக ஆம்புலன்ஸ் ஒன்றை வாங்கி கொடுத்தேன். அதே போல சோளக்கணை என்ற கிராமத்திலும் ஆம்புலன்ஸ் தேவைப்பட்டது. அந்த கிராமத்துக்கும் சில மாதங்களுக்கு முன்பு ஆம்புலன்ஸை கொடுத்திருக்கிறேன். அந்த வகையில் ஒரு நாள் செய்தி பார்த்து கொண்டிருந்த போது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கர்ப்பிணி பெண் ஒருவரை மலை கிராம மக்கள் தூளி கட்டி தூக்கி செல்வதாக பார்த்தேன். இதனால் எனக்கு அதிக மன வருத்தம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த கிராமத்திற்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து தற்போது மலை கிராம மக்களிடம் ஆம்புலன்ஸை ஒப்படைத்துள்ளேன். எனக்கு ஒரு சொந்த கார் கூட கிடையாது. பலரும் உனக்கே இல்லாத போது ஏன் உதவுகிறாய் என்றார்கள். அதெல்லாம் பெரிய விஷயமில்லை. நான் என்னால் முடிந்ததை உதவுகிறேன். நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் தான் உதவி வருகிறேன். என் சேவையை நான் தொடர்ந்து செய்வேன் என்றார். என்னை பற்றி மற்றவர்கள் எது பேசினாலும் பரவாயில்லை, என் மக்கள் பணி தொடரும் என்றார். ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து டோலி கட்டி கீழே இறக்குனாங்க. இறக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. நைட்டில் தீப்பந்தெல்லாம் கொளுத்திட்டு நைட்டில் வந்து கஷ்டப்பட்டு கூட்டு போனாங்க. எந்த வித ஒரு வசதியும் இல்லாமல் கூட்டு போனாங்கன்னு சொல்லி நான் பார்த்தேன். எமர்ஜென்சியான வசதி இல்லாமல் கூட்டு போனான்னு சொல்லி பார்த்தேன். ஸோ பார்க்கும்போதே நியூஸ் வேறு ஒரு பேப்பரில் வந்துச்சு, அமிச்சாங்க. எனக்கு நிறைய பேர் அமிச்சாங்க, இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அமிச்சாங்க. அமிச்சிட்டு சரி நானும் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை விட்டு நான் பார்க்க சொன்னீங்க. வந்து இங்கே வரும்போது அதே மாதிரி நம்முடைய ராஜாக்கள் இவர் தான் அவர், இவங்களுடைய ஒய்ஃப் ராஜேஸ்வரிங்கிறவங்களுக்கு தான் வந்து டெலிவரி ஆச்சு. அது இல்லாமல் நான் வந்து விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுட்டு இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற ஃபெசிலிட்டி இல்லாமல் நிறைய பேர் பாதி வழியிலே டோலி கட்டி கூட்டு போகும்போது பாதியிலே வந்து குழந்தைங்கள்லாம் பிறந்துடுறாங்க. அது ஒரு இடம் காமிச்சாங்க. அங்கேயே வந்து 2 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அதுவும் காட்டிலே போகிற வழியிலே பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வழித்தானா இருக்குது பார்க்கும்போது இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம பேசி கரெக்டாக